தமிழ்நாட்டில் 8 மாதங்களில் 3,60,000 பேர் நாய்க்கடியால் பாதிப்படைந்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ரேபிஸ் நாய் கடித்து வெறிநாய் கடித்து 2 மாதங்களுக்கு பிறகாக நேற்றைய தினம் உயிரிழந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதுமே நாய்க்கடி பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியா அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல நடப்பாண்டு அந்த ரேபிஸ் நோய் தாக்கம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக சுகாதாரத்துறை புள்ளிவிவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழகத்துல இந்த ஆண்டு கடந்த 8 மாதங்கள்ல மட்டும் 22 பேர் மரணம் அடைந்திருப்பதாகவும் 3,60,000க்கும் மேற்பட்டோருக்கு நாய்க்கடி பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல தெருநாய்கள் வளர்ப்பு நாய்கள் கடித்து காயமடைந்த சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியா அதிகரித்து வருவதாகவும் இதனால ராபிஸ் தொற்றில் இருந்து செல்லப்பிராணிகளையும் மனிதர்களையும் காப்பதற்கு அந்த தடுப்பூசி என்பது தீவிரமாக இருப்பதாகவும், எனவே நாய்க்குட்டி பிறந்தது முதல் 2 முறை ராபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை தடுப்பூசி போட வேண்டும் எனவும், தெருநாய்களுக்கு சில இடங்கள்ல செல்லப்பிராணிகளுக்கும் தடுப்பூசி முறையாக செலுத்துவதில்லாத ஒரு காரணத்தால தொடர்ந்து அந்த ராபிஸ் பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை 2,336 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட பொது மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள்ல தடுப்பூசிகளை போதிய அளவுல இருப்பு வைத்துக் கொள்வதற்கு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த 8 மாதங்கள்ல ராபிஸ் நோயால 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 3,60,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்டு வாரியாக நாய்க்கடி பாதிப்பை பொறுத்த மட்டில் கடந்த 2022ல 3.65 லட்சமும், 2023ல 4.40 லட்சமும், 2024ல 4.80 லட்சமும், 2025ல 3.60 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயிரிழப்பை பொறுத்த மட்டில் 2022ல 15 பேர், 2023ல 18 பேர், 2024ல 40 பேர், தற்போது 2025ல கடந்த 8 மாதங்கள்ல மட்டும் 22 பேர் என தமிழகம் முழுவதும் ராபிஸ் நோய் பாதிப்பால உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாய்களுடைய எண்ணிக்கை என்பது 14.97 லட்சமாக கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தேவையான நாய்க்கடி பாதிப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் தயாராக மருத்துவமனைக்கு வருமாறு பொது சுகாதாரத்துறை வழிகாட்டுதலையும் உத்தரவையும் வழங்கியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.